ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகளே மருமகளே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பரஞ்சோதிக்கு தன்னோட மகன் உயிரோடு தான் இருக்காங்கன்ற விஷயம் தெரிய வந்துடுது. இப்போது இங்கே நம்ம சிவகாமியுமே எல்லா விஷயத்தையுமே கேட்டுடுறாங்க. முத்து செத்ததுக்கு காரணம் நம்ம தான், முத்து நம்மளோட குழந்தை, நம்மளோட பிள்ளையே நம்மளே கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சிவகாமியோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு, இங்கே பாரு சிவகாமி, அதுக்கு தான் மற்றவங்களுக்கு நம்ம கெடுதல் நினைக்கக்கூடாது, தன் வினை தன்னை சுடுன்ற மாதிரி நீ பண்ண பாவத்துக்கு இப்போ நீயே தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. நம்மளோட பிள்ளைன்னு நமக்கு தெரியாது, ஆனால் நீ அது அபிராமியோட பையன் தானே, எப்படியானா சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்ட. ஆனால் இன்னைக்கு அவன் நம்மளோட பிள்ளை, இப்படி பண்ணிட்டே சிவகாமி. நீ மட்டும் அன்னைக்கு முத்துவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு காப்பாற்றிருந்த அப்படின்னா நம்மளோட மகன் நமக்கு கிடைச்சிருப்பான். இப்போது நம்மளோட மகனை நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம துளசி அவங்கள தான் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே தாயம்மா வந்து இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, சின்ன தம்பி வந்து அபிராமி நாச்சிரோட பிள்ளை அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, நம்ம ஊருக்கே கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாயம்மா வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கவும், இங்கே வர வழியில் நம்ம துளசி வந்து தாயம்மாவை பார்க்குறாங்க. அவங்கள பார்த்ததுமே நம்ம துளசி, அம்மா நீங்கள் எங்கம்மா இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, சின்ன தம்பி தான் கூட்டிகிட்டு வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம தாயம்மா வந்து பதட்டப்படுறாங்க. ஐயோ இந்த அம்மா கண்ணில் பட்டுட்டோமே, அது வந்துமா சும்மா தாம்மா வந்தேன், பக்கத்தில் கோவில் இருந்தது சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. துளசி இருந்துட்டு, கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தே ஆகணும், பக்கத்தில் தான் நம்ம வீடு, நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என் அத்தை ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப நாளாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்ன தம்பி எங்கள் வீட்டுக்கு ரொம்பவே அதாவது பாதுகாப்பாக இருக்கார், அது மட்டும் இல்லாமல் நேர்மையாக இருக்கார், அபிராமி அத்தைக்கு ரொம்பவே உறுதுணையாக ரொம்பவே நன்றி கடனோடு இருக்கார், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவரோட நீங்கள் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. இது விஷயமாக பேசி அத்தை என்கிட்ட எத்தனையோ டைம் இதை பற்றி பேசியிருக்காங்க, உங்களை பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க, உங்களை பார்த்தாங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க, அம்மா வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம தாயம்மா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இல்லை அங்கே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது, அப்படி நம்மளை மீறி உண்மையை சொல்லிட்டோம் அப்படின்னா சின்ன தம்பியோட உயிருக்கு ஆபத்து வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக நம்ம போகக்கூடாது, ஏதாவது மறுப்பு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாயம்மா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. துளசி இருந்துட்டு, என்னம்மா இவ்வளோ டைம் நான் கூப்பிட்றேன், ஆனால் நீங்கள் எதுவுமே பேசாமல் சைலண்டாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லைம்மா அது வந்து எனக்கு எங்கள் ஊரில் சோழி கிடக்கு, நான் போயிட்டு அதை பார்க்கணும், வீடெல்லாம் அப்படியே திறந்து போட்டுட்டு வந்துட்டேன், நான் இன்றைக்கி போகிறேன், இன்னொரு நாளைக்கு வேணால் நான் வரேனே அப்படின்னு சொல்லுவோம். இல்லைம்மா நீங்கள் இன்றைக்கி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு துளசி அடம் பிடிச்சி எங்கள் தாயம்மாவை அபிராமியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம அபிராமி இருந்துட்டு சின்ன தம்பிக்கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்காங்க. சின்ன தம்பி, துளசி தனியாக வந்துருவா இல்லை, எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது, இப்போது எப்படியும் காலேஜ் விட்டுட்டு இருப்பாங்க, வந்துருவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா நீங்களே தைரியமாக சொன்னீங்க, துளசி அம்மா தனியாக வரட்டும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போது பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் இது சின்னம்மாவை நானே கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் என் பேச்சை கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம துளசியுமே அப்போ தான் வராங்க. துளசியோட சத்தம் கேட்டு இங்கே அபிராமி வெளியே ஓடி வராங்க. துளசி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் தாயம்மா இருக்காங்க. உடனே தாயம்மாவை பார்த்ததுமே இங்கே நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, என்னம்மா நீ இம்புட்டு தூரம் வந்திருக்க, எப்படிம்மா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தாயம்மா பேச வரவும், உடனே துளசி இருந்துட்டு, நான் தான் இவங்கள பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன், அதனால தான் நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டேன். உடனே நம்ம அபிராமி இருந்துட்டு, இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குவோம். இவங்க தான் சின்ன தம்பியோட அம்மா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே நம்ம அபிராமி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நாளாக உங்களை தான் பார்த்து பேசணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு தொட்டு பேசுகிறாங்க, கையெல்லாம் பிடிச்சி பேசுகிறாங்க. இங்கே தாயம்மா ஒரு மாதிரி பதட்டப்படுறாங்க, ஒரு மாதிரி தயங்குறாங்க. நம்ம அபிராமி ரொம்பவே பாசமாக பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம தாயம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அபிராமி நாச்சியார் அம்மா ரொம்பவே நல்லவங்களாக இருக்காங்க, இவங்களுக்கு கண்டிப்பாக சின்ன தம்பி தான் குழந்தைன்ற விஷயம் நம்ம சொல்லியே ஆகணும், சொன்னோம் அப்படின்னா இந்த விஷயம் ஊரில் எல்லாருக்கும் தெரிய வரும். அப்போது அந்த சிவகாமிக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா சின்ன தம்பியை கொன்று போட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அவள் வேற சரியான பிடாரியாச்சே, ஏற்கனவே முத்து தம்பியை கொன்னவ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பல யோசனை இங்கே நம்ம தாயம்மாக்கு. உடனே சின்ன தம்பி இருந்துட்டு, என்னம்மா என்னமோ யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்க, ஏன்
அம்மா அதாவது அபிராமி அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஒருத்தவங்க கூட எப்போவுமே தீங்கு நினைக்க மாட்டாங்க. இந்த ஊரவே அவங்கள தான் காத்துக்கிட்டு வராங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமியை பற்றி நம்ம சின்ன தம்பி தாயம்மா கிட்ட சொல்கிறாங்க. எங்கள் தாயம்மாவுமே பார்க்குறப்பவே தெரியுது என்கிட்ட கூட ரொம்பவே பாசமாக பேசுகிறாங்க. நான் ஒரு மாதிரி அழுக்காக இருக்கேன், நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், நான் ஏழைன்னு சொல்லி தெரிஞ்சுமே தொட்டு தொட்டு பேசுகிறாங்க, பாசமாக பேசுகிறாங்க. இவங்கள பார்க்குறப்பவே தெரியுது சின்ன தம்பி இவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு. உடனே நம்ம அபிராமி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இந்த உலகத்தில் யாருமே ஏழைங்களும் கிடையாது பணக்காரங்களும் கிடையாது. ஒருத்தவங்க அதாவது பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும். அதை வச்செல்லாம் நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசி பழகக்கூடாது. எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கணும். யாரையுமே தாழ்த்தியோ இல்லை மேலே தலையில் தூக்கி வச்சுக்கிட்டோ அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. எல்லாருமே சரிக்கு சமம், அப்படி தான் நான் இப்போ வரைக்குமே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம துளசி இருந்துட்டு, என்னத்த இவங்கள இப்போ வெளியே நிற்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கீங்க, உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, நான் மறந்தே போயிட்டேன். சின்ன தம்பியோட அம்மாவை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஏன்னா சின்ன தம்பியை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. சரிங்கம்மா, நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம தாயம்மாவுக்கு காஃபி கொண்டு வர சொல்கிறாங்க. தாயம்மா இருந்துட்டு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, எப்படிம்மா இருக்குது இந்த வீடு? இந்த வீட்டை விட என் நாச்சியார் அம்மாவோட மனசு ரொம்ப ரொம்ப சொக்க தங்கம், ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தம்பி சொல்கிறாங்க. உடனே நம்ம நம்ம அபிராமி இருந்துட்டு, சின்ன தம்பி இன்னும் சின்ன தம்பி போதும் சின்ன தம்பி, நீ ரொம்ப புகழ்ந்துக்கிட்டே இருக்க. அம்மா, நான் உண்மையை தானேம்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த சூடாமணி, எங்கள் செண்பகம், பூபதி எல்லாருமே பயங்கரமாக டென்ஷனாக வராங்க. இங்கே சூடாமணி இருந்துட்டு அபிராமி கிட்ட, அத்தை என்னத்தை இவங்க எப்படி இருக்காங்க, இவங்கள போய் நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரீங்க, என்னத்தை இவங்க வந்த இடத்தெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி கழுவ சொல்லணும், எங்கே அந்த வேலைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சூடாமணி சொல்லவும், உடனே நம்ம அபிராமிக்கு பயங்கரமாக கோவம் வருது. சூடாமணி, என்ன வார்த்தை சொன்ன நீ? இவங்கள அப்படி பேசாத, இவங்க சின்ன தம்பியோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ, அதனால தான் இப்படி இருக்காங்களா? பார்க்கவே ஒரு மாதிரி பிச்சைக்காரிங்க மாதிரி இருக்காங்க, அதுக்கு தாங்க அத்தை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சூடாமணி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இப்படி தான் நீ பேசுவியா? இப்படி தான் மற்றவங்கள மனசு காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறதா? என்ன தான் புத்தியோ உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. உடனே தாயம்மா இருந்துட்டு, சரி விடுங்கம்மா, நான் இருக்கிற கோலத்தை பார்த்துட்டு அவங்க அப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க இந்த மாதிரியெல்லாம் பேசுனேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம செண்பகம் இருந்துட்டு, அக்கா இல்லைக்கா அவங்கள பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது, அதனால தான் சூடாமணி சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு செண்பகம், நீ ஒரு நிமிஷம் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, நம்ம சின்ன தம்பியை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து நம்ம தாயம்மா கிட்ட, இங்கே பாருங்கம்மா உங்கள் பையன் ரொம்ப ரொம்ப நல்லவர், உண்மையவே சின்ன தம்பியை மாதிரி நான் யாரையுமே பார்த்தது கிடையாது. சின்ன தம்பி என்னுடைய ஒரு கண்ணு, இன்னொரு கண்ணு என் துளசியை ரொம்பவே பத்திரமா சின்ன தம்பி பார்த்துக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவனை நான் என் மகனாக கூட நான் நினச்சிருக்கேன். ஆனால் அவன் தான் வேலைக்காரன்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாயம்மா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, அவன் உண்மையாகவே உங்கள் மகன்தான்ம்மா, உண்மையாகவே அவன் கொடுத்து வச்சிருக்கணும், ஆனால் என்ன பண்ணுறது, அவனோட தலையெழுத்து போல் இப்போது அவன் உங்கள் மகன்ற விஷயம் உங்களுக்கு தெரியல, அப்படி தெரிஞ்சால் நீங்கள் அவனை கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாயம்மா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அதே சமயம் தாயம்மாவை ரொம்பவே நல்லா கவனிக்கிறாங்க நம்ம அபிராமி. அதுக்கப்புறம் தாயம்மா கிட்ட, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் இன்றைக்கி இருந்துட்டு நாளைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அபிராமி இருந்துட்டு, இல்லைம்மா நீங்கள் இங்கே இருந்து தான் போகிறீங்க, நீங்கள் எம்பிட்டு 4 நாள் இங்கே இருக்கலாம், அதே சமயம் நீங்கள் இங்கே கூட உங்கள் பையன் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே நம்ம தாயமாக இருந்துட்டு, இங்கே இருந்தால் எல்லா உண்மையுமே என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெளியே வந்துடும், கண்டிப்பாக நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு வழியாக நம்ம அபிராமி இருந்துட்டு அவங்கள இங்கே நைட்டு ஸ்டே பண்ண வச்சிடுறாங்க. மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம பரஞ்சோதி வந்து வராங்க. இப்போது நம்ம பரஞ்சோதி கிட்ட, என்னங்க நேற்று போனவங்க இன்றைக்கி தான் வரீங்க, என்னங்க ஆச்சு, என்னங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பரஞ்சோதி இருந்துட்டு சொல்கிறாங்க நம்ம அபிராமி கிட்ட, அபிராமி நம்மளோட மகன் இப்போது உயிரோடு தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. தாயம்மாவுமே, ஐயோ இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சோ, அப்போது சின்ன தம்பி தான் இவங்க மகன்ற விஷயம் தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு இருக்குது அவங்க மனசுக்குள்ளே. இப்போது நம்ம அபிராமி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அபிராமி, இதை மாமா தான் சொன்னார், அதுக்காக தான் என்னை கூப்பிட்ருக்காரு போல். அதாவது குழந்தை பிறந்தப்போ அவர் தான் மாற்றி வச்சுருக்காரு, நம்ம குழந்தை தாயம்மா கிட்ட வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே தாயம்மாவை பார்க்குறாங்க. தாயம்மாவை ஏற்கனவே நம்ம பரஞ்சோதிக்கு தெரியும், இவங்க இங்கே தான் இருக்காங்க. அப்போது இவங்களோட பையன்னா நம்ம பையன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இங்கே அபிராமி இருந்துட்டு அப்போது முத்து யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், முத்து நமக்கு பிறந்த குழந்தை இல்லையா, சிவகாமிக்கு பிறந்த குழந்தையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம அபிராமி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அதே சமயம் தாயம்மா கிட்ட இருந்து பேசுகிறாங்க நம்ம பரஞ்சோதி. நீங்கள் தானே தாயம்மா, நீங்கள் தானே பெரிய ஐயா வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, மாமாவோட வீட்டில். அப்போது உங்ககிட்ட தான் எங்களோட பிள்ளை வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு எங்களுக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு, எங்கே என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே தாயம்மாவில் வேறு வழி இல்லை, இப்போ உண்மையை சொல்லி தான் ஆகணும், ஏன்னா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாதுன்றதுக்காக தாயம்மா எல்லா உண்மையுமே போட்டு உடைக்கிறாங்க. உங்கள் பையன் என்கிட்ட தான் இருந்தான், நான் தான் வளர்த்தேன், என்னை பெரிய ஐயா இவனை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போயிடு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கையில் கொடுத்தாரு. நானும் ஒரு பதட்டத்தில் பயத்தில் எடுத்துன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நடந்த கதை எல்லாமே சொல்லவும், அபிராமி இருந்துட்டு இங்கே பாருங்கள், முதல்ல என் பையன் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே நம்ம தாயம்மா இருந்துட்டு இதோ நிற்கிறானே சின்ன தம்பி, இவன் தான் உங்களுக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம அபிராமி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயடிச்சு போயிடுறாங்க. இப்போது நம்ம சூடாமணி, செண்பகம், பூபதின்னு சொல்லிட்டு வீட்டில் அந்த கும்மல் இருக்கு இல்லையா, அந்த கும்மல் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இந்த பிச்சைக்காரனுக்கு வந்த வாழ்வு பாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்போ அபிராமி இருந்துட்டு நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா சத்தியம்மா இதுதான் உண்மை, இவன் தான் உங்களோட பிள்ளை, உங்கள் பிள்ளை முத்து வந்து சிவகாமி அம்மாவுக்கு பிறந்த குழந்தை, சிவகாமி அம்மாவே அந்த முத்துவை அவங்க கையாலே கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எங்கள் அபிராமி இன்னுமே பயங்கர அதிர்ச்சி, என் முத்துவை கொண்டது சிவகாமியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங்காக கேட்குறாங்க. ஆமாம்மா, இந்த அதாவது சின்ன தம்பி தான் உங்கள் குழந்தைன்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன், ஆனால் நானாக சொன்னால் நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்கன்றதுக்காக இப்போது உங்கள் அப்பா கிட்டே போயிட்டு, சிவகாமியோட அப்பா கிட்டே போயிட்டு நான் அவர்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். இந்த விஷயத்த நீங்கள் உங்கள் வாயால் சொன்னால் தான் கண்டிப்பாக சிவகாமி நாச்சியார் அபிராமி நாச்சியார் வந்து நம்புவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறப்ப தான் சிவகாமி அம்மா அவங்க வீட்டு தோட்டக்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டு தோட்டக்காரன்னா அவங்க தோட்டத்தோட வேலியில் கரண்ட் விட்டுருக்காங்க. அந்த கரண்ட்டை தொட்டு தான் முத்து ஐயா இறந்துருக்காங்க போல். அப்போது முத்து ஐயா உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தப்போ இங்கே சிவகாமி அம்மாலாம் பார்த்துட்டு அப்படியே வந்துக்கிறாங்க. அதை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்கம்மா, அதை நான் என் காதால் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாயம்மா வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. முத்தோட சாவுக்கு நம்ம சிவகாமி தான் காரணன்ற விஷயமும் தெரிய வருது. உடனே இங்கே நம்ம அபிராமி பயங்கரமாக கோவப்படுறாங்க. அந்த சிவகாமிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, ஒரு உயிர் போராடிக்கிட்டு இருக்குன்னா அதை காப்பாற்ற தானே செய்யணும், அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. அவள் கண்டிப்பாக அவன் என்னுடைய மகன் தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு தான் கண்டிப்பாக அவள் கம்முன்னு இருந்திருப்பா. எவ்வளோ ஒரு சுயநலவாதியாக இருக்கா, எப்படி இவளுக்கெல்லாம் இப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. என் முத்துவை கொன்னுட்டாலே, என்னதான் அவள் பெற்றிருந்தாலும் அவனை நான் என் மார்லையும் தோல்லையும் தூக்கி வளர்த்தவன், அவனை நான் எப்படியெல்லாம் பாசமாக பாராட்டி சீராட்டின்னு எவ்வளோலாம் அவனை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். அவனை சந்தோஷப்படுத்தி அவனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து அவன் வாழ்கிறத பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவனை உயிரோடு இருக்க விடாமல் சாவு வச்சுட்டாலே அவள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எங்கள் சின்ன தம்பிக்குமே பயங்கர அதிர்ச்சி தான். இப்போது நம்ம பரஞ்சோதி இருந்துட்டு அப்போது இந்த சின்ன தம்பி தான் எங்களுக்கு பிறந்த குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அபிராமி நாச்சியார் இருந்துட்டு நம்ம சின்ன தம்பியை கூப்பிட்டு, இங்கே பாரு சின்ன தம்பி, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ தான் என் பிள்ளைன்னு சொல்லி நான் ரொம்ப பெருமைப்படணும் நீ என் பிள்ளையா இருக்கிறதுக்கு. ஏன்னா நீ ரொம்ப ரொம்ப நல்லவனாக இருக்க, மற்றவங்களோட மனசை புரிஞ்சு நடந்துக்கிற, யாருக்குமே நீ எந்த தீங்குமே செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சின்ன தம்பியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே நம்ம செண்பகம் இருந்துட்டு, அக்கா என்னக்கா இவங்க என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது எல்லாத்தையுமே நீங்களும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உண்மையெல்லாம் இருக்காது, இவங்க கூட்டமாக வந்து நாடகம் போடுறாங்க, கண்டிப்பாக சின்ன தம்பியெல்லாம் உங்களுக்கு பிறந்த குழந்தையா இருக்கவே இருக்காது, இந்த ஜமீனோட எல்லா சொத்தையுமே அடையணும் அப்படின்றதுக்காக இவங்க எல்லாருமா சேர்ந்து திட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
செண்பகம் எல்லாருமே சொல்கிறாங்க, சூடாமணியுமே அதுதான் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் பொய்க்கார குடும்பம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறாங்க. உடனே அபிராமி இருந்துட்டு, இங்கே பார் சூடாமணி, செண்பகம் எல்லாருக்கும் சொல்கிறேன், என் சின்ன தம்பி தான் எனக்கு பிறந்த குழந்தை, அவனை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், இனி எதுக்காகவும் அவனை நான் இழக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாயம்மாக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் தாயம்மா வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, சின்ன தம்பி தான் உங்களோட மகன்ற விஷயம் இந்த சிவகாமி அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சின்ன தம்பியை கொலை பண்ணுறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. தயவு செஞ்சு சின்ன தம்பியை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். என்னதான் நீங்கள் சின்ன தம்பியை 10 மாதம் சுமந்து பெற்றிருந்தாலுமே நான் அவனை 27 வருஷம் அவனை வளர்த்துருக்கேன், அவனை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன். கஷ்டப்பட்டதை விட அவன் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இது பண்ணியிருக்கேன். அவனை நான் என் பெத்த பிள்ளையாக தான் இப்போ வரைக்குமே நினச்சிருக்கேன். நீங்கள் சின்ன தம்பியை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே அபிராமி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் அதை பற்றி கவலையப்படாதீங்க, என் குழந்தை சின்ன தம்பியை நான் கண்டிப்பாக நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுக்கு அதுக்கப்புறம் மற்ற எல்லாருக்குமே பயங்கர டென்ஷனாக இருக்குது. இங்கே நம்ம துளசியுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம துளசி இருந்துட்டு அபிராமி கிட்ட, அத்தை இங்கே பாருங்க அத்தை, கடவுளாக பார்த்து தான் இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு காட்டி கொடுத்ததற்கு போல் நீங்கள் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருந்தீங்க, வாழ்க்கையை வெறுத்து போயிருந்தீங்க. இப்போது உங்கள் பிள்ளை, நீங்கள் 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளை உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்கள் இனிமேல் சந்தோஷமாக இருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம துளசியுமே சொல்கிறாங்க. அபிராமியுமே ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. சின்ன தம்பி, நீ என் கூடவே தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, அது எப்படிம்மா, நான் சின்ன வயசுலேருந்து என் அம்மா கூட தான் வளர்ந்தேன், என்னை நீங்கள் குப்பையில் தூக்கி போட்டுட்டீங்களே, அப்படி இருக்கிறப்போ நான் உங்களெல்லாம் என் அம்மாவை ஏற்றுக்க மாட்டேன், கண்டிப்பாக அது மட்டும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அபிராமி ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. உடனே நம்ம அபிராமி இருந்துட்டு, இங்கே பாருப்பா, உன்னெல்லாம் நான் குப்பையிலலாம் தூக்கி போட கிடையாது, நான் உன்னை சந்தோஷமாக பெற்றெடுத்தேன், ஆனால் நான் கண் விழிக்கிறதுக்குள்ளவே மயக்கத்திலேருந்து மயக்கம் தெளியறதுக்குள்ளவே உன்னை இடம் மாற்றி விட்டுருக்காங்க, உன்னை இவங்க கிட்ட கொடுத்து கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க, இப்படியெல்லாம் நடந்திருக்கு, அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? இங்கே பாரு சின்ன தம்பி, நான் தான் உன் அம்மா, என்னதான் நான் உன்னை வளர்க்கலை அப்படின்னாலுமே 10 மாதம் சுமந்து பெற்றிருக்கேன்டா, என்னுடைய ரத்தம் உன்னுடைய உடம்புல ஓடுதுடா சின்ன தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, இது எல்லாமே ஓகே தான், ஆனால் என் அம்மா, என் வளர்த்த அம்மா இங்கே தான் இருக்கணும், அவங்க என்னை விட்டு பிரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன தம்பி, அதுக்கு போய் நான் மறுப்பு தெரிவிக்கணும்னாடா, கண்டிப்பாக அவங்க இங்கே இருக்கலாம், அவங்க எத்தனை நாள் வேணாலும் இங்கே இருக்கலாம்டா, நீ அதை பற்றியெல்லாம் நினச்சி கவலைப்படாத, ஆனால் நீ என் மவன் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முத்து, என்னதான் இருந்தாலும் நான் உன்னை 10 மாதம் சுமந்து பெக்கலை அப்படின்னாலுமே உன்னை வளர்த்துருக்க முத்து, என்னதான் இருந்தாலும் நீ செத்து போனது இப்போ வரைக்குமே எனக்கு தீராத ஒரு கஷ்டம் தாண்டா முத்து அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட ஃபோட்டோவை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்படி போய்கிட்டு இருக்குது. மறுநாள் காலையில் இங்கே நம்ம துளசி காலேஜுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சின்ன தம்பியுமே, அம்மா ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரெடி ஆகிட்டேன் சின்ன தம்பி, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலேஜுக்கு போகிறாங்க. போகிற வழியில் என்னென்னமோ நடந்துருச்சு இல்லை, நீங்கள் தான் சின்ன தம்பி அபிராமி நாச்சியார் அத்தையோட பிள்ளைன்றதே சத்தியமாக பயங்கர அதிர்ச்சி தான். இதெல்லாம் கடவுள் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் விளையாடுதில்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு வராங்க. சரி சின்ன தம்பி, நீ சின்ன வயசில் ஒரு பொண்ணு கூட படித்தேன், அந்த பொண்ணு அதாவது அந்த பொண்ணு நீயும் லவ் பண்ணுங்க அப்படின்னால என்னென்னமோ சொன்னியே, அந்த பொண்ணோட ஃபோட்டோ காட்டுறேன்னு சொன்னேன், அன்றைக்குமே என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு, அந்த ஃபோட்டோவை காட்டு சின்ன தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுவா சின்னம்மா, இதோ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நம்ம துளசி தான்ன்ற விஷயம் நம்ம துளசிக்கு தெரிய வருது. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன சின்னம்மா, என் அம்மு அழகா இருக்காளா? ஆமாம் சின்னம்மா, அவள் ரொம்ப ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சின்ன தம்பி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சின்னம்மா அப்படின்னு சொல்லவும், இல்லை சின்ன தம்பி, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான் தான் சின்ன தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சின்ன தம்பி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சின்னம்மா சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம துளசி இருந்துட்டு, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான் தான் சின்ன தம்பி, உண்மையாகவே இது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சின்ன தம்பிக்கு பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. இருந்தாலும் முத்துவோட ஒய்ஃப் துளசி அப்படிங்கிறதுனால, சின்னம்மா நான் இப்போவே இதெல்லாம் மறந்துடுறேன் சின்னம்மா, சின்ன வயசில் என்னமோ நடந்துச்சு, அதை இப்போ வரைக்கும் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தது ஏன் தப்பு தான். இங்கே பாருங்கள் சின்னம்மா, நீங்கள் எப்போவுமே எனக்கு முத்துவோட என் அண்ணனோட ஒய்ஃப் தான் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது நம்ம துளசியுமே, சரி சின்ன தம்பி, இனிமேல் என்னை சின்னம்மாலாம் சொல்லாத சின்ன தம்பி, நீ துளசினே தாராளமாக கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அதே சமயம் நம்ம துளசியும் சின்ன தம்பியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு இல்லை சின்ன தம்பி துளசி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.